அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடாரு. பாஜக நாம் தமிழர்ல ஒபிலியா, தாவேக்கால முருகன் போட்டியிடாரு. திருச்செந்தூர் தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த தொகுதியில் 1967 முதல் 2021 வரை 13 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதில் அதிகபட்சமாக திமுக 7 முறையும் அதிமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. வேறு எந்த கட்சிகளாலும் இங்கு இதுவரை ஒரு முறை கூட கால் பதிக்க முடியவில்லை. 2001 2021 வரை தொடர்ச்சியாக 5 முறை அனிதா ராதாகிருஷ்ணனே இங்கு வெற்றி பெற்றுள்ளார். அதிமுகவில் இருந்தபோது 2 முறை வெற்றியும் திமுகவில் இருந்தபோது 3 முறை வெற்றியையும் அவர் பெற்றுள்ளார். இந்த முறையும் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் அவருக்கு போட்டியாக பாஜகவின் ராதாகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒபிலியா, தாவேக சார்பில் முருகன் ஆகியோர் களத்தில் உள்ளனர். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் கை கொடுத்துருக்கு, மீனவர் வாக்கு சிறுபான்மை வாக்குகள் கை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இந்த முறையும் அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னா, இப்போ விளாத்திக்குளம் அந்த மாதிரி சீட்லாம் நிறைய பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு திருச்செந்தூரை தேடி போய் வாங்குறாங்க? மைனாரிட்டி ஓட்ஸ் அங்க ரொம்ப சாலிடா. பட் எல்லா மண்டலத்திலும் எடுக்கணும்ல. பாஜக அவங்க செல்வாக்கு இருக்க மண்டலத்துல பாருங்க. see how அன்புமணி got his seats. 18 சீட் நச்சுன்னு வாங்கிது. அதுல 17 வின்னபிள் சீட், 17 சான்ஸ் இருக்கு, 16 சான்ஸ். முதல்ல ரேஸ்ல இருக்கணும், அப்புறம் வின் பண்ணலாம். ரேஸ்க்கே ஓடணும்ல முதல்ல. இது ஆக்சுவலி வந்து ஒரு தப்பான சீட். இதுக்கு பதிலாக கொங்கு மண்டலத்து ஒரு சீட்டோ இல்லை வந்து நான் என்ன சொல்கிறேன், முடுகுலத்தோர் இந்த இவர் இருந்தார் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் இருந்தார் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ராமநாதபுரம் லிமிட் முருகன் எஃபெக்ட். இட் மீன்ஸ் இந்த ரயில் யாத்திரைக்கு அப்புறமா இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ இதெல்லாம் கணக்கில் வச்சு கூட பாஜக கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, திருப்பரங்குன்றம் வேற ஊர், திருச்செந்தூர் வேற ஊர். முருகன் ஒன்று தானேங்கிறாரு. அப்படி இல்லை, திருச்செந்தூர் எல்லாமே வேற வேற இடம் இல்லை, இடத்தை பொறுத்து தானே. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த மக்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னா, வந்து அங்கே ஒருத்தர் வேணுன்றாங்க, ஒருத்தர் வேணான்றாங்க. அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரைட். அப்படியுமே ராஜன் செல்லப்பாட்டு சீட் வாங்க முடியும் உங்களால், கரெக்டு தானே? இப்போ அதே தான் இங்கே ஏதோ ஒரு அறுபடை வீட்டில் ஒரு நிற்கணும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்கன்னு தான் எனக்கு வேற எதுவும். அடுத்தது திருச்செங்கோட்டில் திரு ஈஸ்வரன் அவர்கள் நிற்கிறாரு. அதிமுகவில் சந்திரசேகர், நாம் தமிழர்ல ரேவதி, தாவேகாவில் ஐஆர்எஸ் அருண்ராஜ் நிற்கிறார். திருச்செங்கோடு தொகுதி நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த தொகுதியை பொறுத்தவரை 1952 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை 16 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதில் அதிகபட்சமாக அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திமுக 3 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், சுயேட்சை, மார்க்சிஸ்ட், தேமுதிக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடைசியாக நடந்த 2021 தேர்தலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வெற்றி பெற்றிருந்தார். அவரே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிடும் நிலையில் சக போட்டியாளர்களாக அதிமுகவின் சந்திரசேகர், நாம் தமிழரின் ரேவதி, தாவேக சார்பில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நாளா டிசம்பர் மாசத்துலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை குறி வைக்கிறாரு. அதே நேரத்தில் ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கான உங்கள் ஃபேஸும் இருக்குது. அப்படின்னு பார்க்குறப்போ இந்த தொகுதி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் ஈஸ்வரனும் ஐஆர்எஸும் கடும் போட்டியில் வந்து ஏடிஎம்கே உள்ள வரும்னு நினைக்கிறேன். சந்திரசேகருக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்.